தேவாதி தேவர்களுக்கு 48,000 மகாமுனிவர்களுக்கு 18 சித்தர்களுக்கு பிரபஞ்ச சக்திக்கு பரிபூரண ஆன்மாக்களுக்கு மும்மூர்த்திகளுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு. கர்மசாமி முதல் உத்தரவு. திருப்பூர். திருப்பூர் திருப்பூர்னா என்ன அர்த்தம்? திருனா செல்வம்னு அர்த்தம். திருப்பூர் செல்வம் உடைய ஊர். பாத்தீங்களா, நிறைய பேர்கள் சொந்த ஊரை விட்டுட்டு நிறைய பேர் திருப்பூர்ல போய் பிழைக்க போயிருக்கான். அங்க போய் இருந்து நிறைய உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால திருப்பூர்னா செல்வபுரம்னு ஊர். உண்மையா இல்லையா? ஆனா இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் பட்டு கம்பெனிகளை ஓட்ட முடியாம அடைச்சு போட்டுட்டு பூட்டு அங்க வச்சுட்டு சாவி எங்க கோயில கொண்டு வந்துட்டாங்க. உண்மையா இல்லையானே? திருப்பூர் என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாண வாழ்க்கைய சீர்படுத்தி கொடுத்து காட்டு வந்தவங்க. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி காட்டு வந்த யாருப்பா? கால் வந்துட்டோம். பொம்பளை பிள்ளை எங்க இருக்கு? கால் வந்துட்டு வரலாம். நீ என்ன கேட்க வந்திருக்க? நான் பேசுறது காதுல விடலையா? கல்யாணம் கல்யாண விஷயமா கேட்டு வந்தவங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒழுங்காத்தான் சொன்னேன், நீ தான் சரியா நீ அவசரத்துல இருக்கு. இன்னொரு காலம் விட்டோம்னா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா 2 நாள் உத்தரவு இருக்கு. மெட்ராஸ்காரங்க பூரா இன்னைக்கு இருந்து நாளைக்கு தான் கேட்டு போறோம்னு அப்படியே என்கிட்ட சொல்லிட்டாங்க எல்லாரும். உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். என்னடா அப்படியா? கற்பராயன் ஒரு சாமி வராரு, இருக்காராங்க. அதே மாதிரி உன்னுடைய பூர்வீக இடம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நிறைய வேதனையும் குழப்பமும் வந்து சேர்ந்துருச்சான். இப்போ நீ ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் எதிர்பாராம நின்று விட்டது. நின்றதுக்கு காரணம் மனிதனா அல்லது இயற்கையின் கோளாறா ஏன் நினைச்சுட்டு கேட்டேன். அந்த ப்ராடக்ட் சம்பந்தமான கம்பெனி ஓபன் ஆகல. அதனால அவங்க உனக்கு புதிய ஆர்டர்களை கொடுக்க முடியாம உங்களுடைய கம்பெனி புரைக்கு. அதனால இந்த ப்ராடக்ட் மீண்டும் தொடங்குமா தொடங்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. கால் வந்துட்டு என்ன லைட் ஆஃப் பண்ணி பாக்குறீங்க? போய் தெரியா போச்சு. போட்டுடுங்க. அந்த கம்பெனி இப்போ உனக்கு மீண்டும் ரீஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு உத்தரவாயிடுது. சரி, அந்த ஆர்டரை வாங்கி தரேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீ ஏற்கனவே கொஞ்சம் ஒரு டெபாசிட்டை கொடுத்து ஒரு இடத்த நீ மடக்கி வச்சிருக்க. அந்த இடத்த இந்த தொழிலை நம்பி அந்த இடத்த மடக்கி வச்சிருக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அது ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு ஆர்டர் உடனடியாக கிடைச்சதுன்னா இந்த இடத்த அப்படி ரன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா வீணா வாடகை போய் லட்சக்கணக்கில் கடத்த பெற்றக்கூடாதுங்கிற ஒரு பயம் உனக்கு இருக்கு. அந்த ஆர்டர் வர்றதுக்கு 90 நாட்கள் அவகாசம் இருக்கு. அதுவரை இந்த இடத்த வைக்கணும் வேண்டாம்ங்கிறத முடிவை நீ எடுத்துக்கிடணும். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அதனால இன்னொரு புதிய தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் வருது. அதுக்கு 6 மாத காலம் ஆகும். இந்த ஆர்டரை உனக்கு நான் வாங்கி தரேன், தொழிலை நடத்தி தரேன். ஒரு இடத்த விற்கணும்னு முடிவு எடுத்திருக்கிய? இல்லைங்க சார், விற்கணும். ஒரு இடம் சம்பந்தமா ஒரு கேள்வி இருக்காது. என்னது அது? விற்கலன்னு மாமனார் சொத்து சாமி, அதை வித்து தரேன், அது உனக்கு பணம் கிடைக்கும், கடத்தை தீர்க்க போயிட்டு வா. முன்னாடி வெளியில காசு வர வேண்டியது நான் தந்துட்டேன், பணம் பூரா வந்துடும். சிந்தாம கொண்டு போப்பா. அதே திருப்பூர் பொம்பளை பிள்ளைய பத்தி காட்டு வந்தவங்க. ஆதியே அந்த அருள் பெரும் ஜோதியே ஏன் விழுத விழுந்தடிச்சா கருப்தா இவனை கூப்பிட சொன்னாரு. நல்லா தானே சொன்னாரு. இவா சொல்ல நீ கேட்க போறியா, உன் சொல்ல இவ்வளவு கேட்க சொல்லணுமா? எப்படி ஒண்ணு? அப்படி அப்படியா? என்னம்மா செய்யணும் உனக்கு? என்னாச்சு உன் பிள்ளைக்கு? பக்கத்துல வா. எத்தனை படிச்சிருக்கிற? என்னப்பா செய்யணும்? கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா?
முதல்ல நான் இங்கிலீஷ்லேயே கல்வி கேட்டேன். வான் சொல்ல இவா கேட்க போறாளா, அவ சொல்ல நீ கேட்க போறியான்னு கேட்டேன். கல்யாண விஷயத்துக்கு அவா சொல்லதான் நீ கேட்கணும். ஒத்துக்கிடுறியா? ஆ, வீட்டில் போய் குழப்பக்கூடாது. ஏன் முன்னால ஓமா சொல்லக்கூடாது. சொன்னா உண்மையா பேசு. உன் இஷ்டப்படி கல்யாணம் நடத்தணுமா? அப்படியா? ரெண்டு ஒன்று போல காலில் வந்துட்டாங்க போல. பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம் என்னது? ஆடை அலங்காரம் இல்லை, மனசு. உண்மை இல்லையா? ரொம்ப முக்கியம் என்னது? மனசு. 1, 2, 3, 4, 5 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இவளுடைய வேலை விஷயத்துல உயர்வு கிடைச்சிடும், உறுதி கிடைச்சிடும். அதுக்கு பிறகு கல்யாண விஷயத்தை பத்தி நான் பேசி உனக்கு முடிவு எடுத்து தரேன். சற்று பொறுமையாக இருக்க. வேற என்ன செய்யணும்? உன் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய களங்கம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு பிறகும் இவ நம்ம இஷ்டப்படி கல்யாணம் முடிப்பாளா, அல்லது அவ சொல்றபடி நம்ம எதுவும் செய்ய வேண்டியிருக்குமான்னு நீ நினைக்கலாம். ஆனா கிரகம் அப்படி இருக்கு. அதனால நவம்பர் மாதம் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். நீ நினைக்கிற மாதிரி பூரணமான நம்பிக்கையோ பூரணமான பக்திங்கிறதெல்லாம் அவன் மனத்துக்கெல்லாம் கிடையாது. அவன் ஒரு தகப்பன் கூப்பிட்டுருக்காருங்கிறதுக்காக கும்பிட வந்திருக்கா. விஷயம் இதுதான். நவம்பர் 20ஆம் தேதி ஒரு அவனுக்கு டைம். அதுக்குள்ள உனக்கு தொழில் தகுந்த விஷயத்துல உறுதியான முடிவு கிடைக்கும், வெற்றி அடைவார். வேற என்னமா வேணும்? மன அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கணும், டென்ஷன் ஆக மாட்டேன். போ, ஒன்னெல்லாம் நல்லா அடி கொடுக்கணும்ல. நல்லா பகவான் நல்லா புண்ணியம். அந்த போயிட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமா அப்பதான் கர்மதாமிக்கு நான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழில்ல கடன்களும் மனவேதனையும் இருக்கு. யா கர்மதாமி, அதை எப்ப தீர்த்து தர போறீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். ஆளு கட்டையா இருக்கான், கழுத்துல என்னமோ போட்டிருக்கான. என்னடா போட்டிருக்கு? உத்திராட்சம் மாலை. ஏன் அதெல்லாம் போட்டு கோயில் வச்சிருக்க? என்ன கோயில்? நாராயணி அம்மன். அதான் நீ பூஜை ஆக்குறியா? கால் வந்துட்டு அப்ப தொழில்னு சொன்ன வர அப்ப கால் வந்துட்டுவான். ஒட்டக்கூத்தன் பாக்களுக்கு ரெட்டைத்தாள் பாக்கள். உட்காருப்பா, உட்காரு. இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய இந்த சக்தியின் மீது எல்லாருக்கும் ஒரு மோகம் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு மோகம் இருக்கும். அந்த மோகம் மீன்ஸ் என்னது? இவ்வளவு விவரமா சொல்லுதாரு. இது ஒரு பெரிய ஆற்றல், இதுல எல்லா மக்களும் கூடி வராங்க அப்படிங்கிறது மீது ஒரு பற்று இருந்து, இந்த பற்று போல நமக்கும் ஒரு சக்தி இருந்து நிறைய மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு மோகம் சில பேர்களுடைய இதயத்துக்குள்ள ஊஞ்சலாடுது. அப்படி இங்களை கேட்டு வர வாங்கினவனு உண்டு, வர வாங்காம போனவனு உண்டு. ஆனா இது அவனுக்கு இயற்கையாக பிறவி பயன்படி அந்த தவ சக்தி கிடைச்சாதான் நிலைக்கும். இல்லைன்னா நினைச்சாது. சொல்லி தந்த புத்தியும் கட்டி தந்த சோறும் எத்தனை நாளைக்கு? நொந்து போற வரைக்கும் தானே. உண்மையா இல்லையா? அத மாதிரிதான் இருக்கும். அதனால இந்த ஸ்தானத்துல இருந்து பார்த்தா தான் இந்த வேதனை என்னன்னு தெரியும். இத்தனை மக்கள் நீங்க வாரீங்க, இந்த கூட்டம் கூடுதீங்க, இதை பத்தி எத்தனை பேர் கெட்ட எண்ணத்துல இருந்துகிட்டு இருக்காம உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆளுக்கு இவ்வளவு கூட்டம் வருதுன்னு சொல்லி பொறாம வச்சிருக்கிறவன் எத்தனை பேர்னு தெரியுமா? பொய்ப்புகார் எழுதி என்னை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறவன் எத்தனை பேர்னு தெரியுமா? அத்தனையும் தாங்கி இந்த சீட்ல உட்காரக்கூடிய மனோசக்தி இருக்கணும். அப்படி இருந்தா தான் இதை என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். அதை ஜெயிக்க தெரியணும். ஞாபகம்ல, அதான் முக்கியம். கால் வந்துட்டு வா. உண்மையா இல்லையா? என்ன எதுவும் தப்பா சொல்லிட்டேனே? நீ வச்சிருக்கக்கூடிய பீடம் கோயிலாக மலருமா அப்படின்னு நான் பார்த்தேன். நாராயணி என்னும் ஒரு பீடத்தை முதல் இந்த உலகத்தில் உருவாக்கியவன் யார் என்று நான் கேட்டேன். உனக்கு தெரியுமா அந்த விஷயம்? உனக்கு தெரியாது. எம்பெருமான் நாராயணன் ஸ்ரீனிவாச பெருமாளாக பிறந்து 12வது வயதில் வகுளை என்னும் வேடர் குல பெண்ணிடம் மகனாக போய் வளர்ந்தார். அப்படி வளருகின்ற பொழுது அந்த அம்மா வகுளாதேவி வராகசாமி ஆசிரமத்தினுடைய அடிப்படையில் ஒரு பகுதியில் நாராயணி அப்படி சொல்லி ஒரு பீடத்தை வைத்து வணங்கி வந்தாள். அந்த சக்தியை பெற்றுதான் சீனிவாச பெருமாள் தனக்கு மகனாக பெருமாள் தான் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து
பாபாஜி என்னும் போஜகராஜன் போய் பத்மாவதியை பெண் கேட்டு கல்யாணம் முடிச்சு வாழ வச்சான். அதனால இந்த லோகத்துல முதல்ல நமக்கு இந்த கலியுகத்துக்கு முன்னால நாராயணி பீடத்தை வணங்கி வந்தவா யாருன்னா வேடர் குலத்து பெண் வகுளை என்னும் ஒரு அம்பாள். அவதான் வணங்கி வந்தான். புரியுதா உனக்கு? நாராயணியம் என்னும் ஒரு நூலே இருக்கிறது, கேரளாவில் தோன்றியது. படிச்சு பார்த்துருக்கீங்களா நாராயணியம்? அது ஏன் தோன்றுச்சு? எம்பெருமான் நாராயணன் மீது பக்தி கொண்ட ஒருவர் மீனை கறி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சாமியுடைய அசரீரி புலனும் காட்சியும் கிடைச்சிடும். நம்மளாம் நினைப்போம், என்னடா அசைவம் சாப்பிட்டு இருக்கும்போது கடவுளுடைய காட்சியா அப்படி நம்ம நினைப்போம். ஆனா அவர் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்கும் பொழுது சங்கு சக்கரம் தனுசு வாழ்தண்டு என்னும் 5 ஆயுதமும் கொண்ட எம்பெருமான் கண்ணுக்கு காட்சியும் காதுக்கு இனிய குரலுமாக கொடுத்தார். அப்படி சாப்பிடாம எந்திரிச்சு வந்து ஐயா ஐயான்னு கதறி விழுந்து அவருடைய பாதார விந்தங்களை மனதானே உணர்ந்து அப்படி ஒரு சரித்திரத்தை எழுதி வந்தார். அந்த சரித்திரத்தின் பெயர்தான் நாராயணியம் என்னும் ஒரு சரித்திரம். இப்படி அந்த நாராயணனுடைய திருநாமத்துக்கு இந்த உலகத்தை காக்கிற ஒரு மாபெரும் சக்தி, ஒரு பேராற்றல் இருக்கிறது. அப்படிப்பட்ட நாராயணியை நீ கும்பிடுறியே, அது உண்மையிலேயே ஆதி நாராயணியா இல்லாட்ட உன் குடும்பத்துல முன்னோர்களுக்கு யாருக்காவது பேர் வச்சு பீடத்தை வச்சு கும்பிடுறியா? காலில் விட்டுவா. இத்தனை விளக்கம் இருக்கு சொன்னா எவன் கேட்கான்? அந்த பீடத்தை நீ கோயிலாக வச்சு வாரவங்களுக்கு நீ சொல்லக்கூடிய வாக்கும் நீ கொடுக்கிற சந்தன குங்கும விபூதிகளும் பலனுள்ளதாக இருக்கணும்னு உன் ஆன்மாவில் ஒரு ஆசை இருக்கு. அந்த பாக்கியம் இந்த பிறவில உனக்கு உண்டுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனா கோயிலுக்காக ஒரு சில எழுத்து வடிவத்துல பிளானும் போட்டு சில நண்பர்கள்ட்ட பேசி கொஞ்சம் வசூல் பண்ணணுங்கிற அளவுக்கு ஒரு சில முயற்சிகளும் நடக்கும். இவைகளெல்லாம் சரி பண்ணி உனக்கு கோயிலை உருவாக்கி தர வாக்கு பெறுவதை பின்னால பார்ப்போம். கால் விட்டுவான். கர்மசாமிக்கு ஒரு கோயிலை உருவாக்குறது பெருசு இல்லடா, அதை ஆச்சாரம் குறையாம கட்டி காக்குறது தான் பெருசு. பணத்தை சம்பாத்தியம் பண்றது பெருசு இல்ல, அதை பாதுகாத்து சேமிக்கிறது தான் பெருசு. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதுதான் நம்ம சொன்ன எவன் கேட்கான்? கண்ணமுடி இந்தா இன்னையிலிருந்து உன் தொழில் விருத்தியாகும், கடன் தீரும். ஆவணிக்கு பிறகு கோயில் சொந்தமான முயற்சி வெற்றியாகும். போ. கர்மசாமிக்கு அதே என்னப்பா நீயா வரலாம் கூப்பிடவே இல்லையா? திருப்பூர் எல்லை என்னுடைய தொழில் ஆர்சி சம்பந்தமான விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கிறது என்று கேட்டு வந்தவர்கள். இணை பிரியாத ஸ்ரேகம் மறந்தனையோ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். விற்க வேண்டிய சில இடங்களை விற்று வேதனைகளை தீர்த்துட்டோம். அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்சி சம்பந்தமான ஒரே கேள்வி இப்ப இருக்கு. இன்னும் ஒண்ணு மட்டும் உனக்கு கெட்டதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தந்துட்டோம்னா உன் விஷயம் வெற்றி ஆயாச்சு. ஒன்னும் பிரச்சனை ஜெயிச்சு தாரேன். இதுக்கு இடையில வீட்டுக்குள்ள கொஞ்சம் அப்பப்போ மனசு மாற்றமான வார்த்தையும் தூக்கமில்லாத குறையும் தேவையில்லாத எதிர்வாதங்களும் பிள்ளையும் மனைவிக்கு ஒரு குணம் நமக்கு ஒரு குணமா இருந்து குழப்பிக்கிட்டு இருக்க, இதுக்கு தீர்ப்பு எப்பையா அப்படின்னு ஒரு வேதனை உன் உள்ளத்துல இருக்கான். கால் விழுப்பான். செப்டம்பர் லாஸ்ட்டுக்குள்ள ஆர்சி சம்பந்தமான விஷயம் சக்சஸா முடியும். பல லட்சத்தோட வீடு அமைதியாகும், புதிய தொழில் பெருகும், வெற்றி அடைவார். திருப்பூர் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? யாருக்குன்னு திருமணம்? அக்கா உங்களுக்கு உங்க வீட்டுல யாருக்கு? வாங்க வாங்க, நீங்க உங்களை கால் வந்துட்டு வாங்க. அப்படி நின்று கொள்ளுங்க, அப்படி நின்று கொள்ளுங்க. பேசாதீங்க, நான் பேசணும்ல, நீங்க ஏன் பேசுறீங்க? அண்ணா வாங்க உட்காருங்கண்ணே. உங்க அப்பா சொல்ல நீங்க எத்தனை வயசு வரை கேட்டீங்கண்ணே? 25 வயசு வரைக்கும். உங்க பையன் இப்ப எத்தனை வயசு வரை உங்க சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்கான்? 23 வரைக்கும் கேட்டாரு. இதுக்கு அடுத்து இப்ப அவன் சொல்றது நீங்க கேட்கணுங்கிற தலைமையில உங்களை வச்சிருக்கான். இப்ப நீங்க இப்போ இந்த இடத்துக்கு போகாத அவங்கள்ட்ட பழகா இருக்குன்னா நிற்பானா?
நிக்க மாட்டான். ஏன்? அவன் ஆசை. உண்மையா? இப்ப அந்த ஆசையில ஒருத்தர்கிட்ட அகப்பட்டுக்கிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கிருந்து மீட்டி கொண்டு வராம உன் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு முறையான வாழ்க்கையை வாழ வைக்க முடியாது. அதை பிரிச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டுவான். உன்னைய வச்சுதான் உன் பிள்ளைய பார்க்கணும். தனியை எங்க போய் பார்க்க? கர்மசாமிக்கு வேல்முருகா என்னதுக்கு? ஆமா, பழனிமலையில இருந்து முருகப்பெருமானுடைய மயில் வாகனம் வருத. முருகன்கிட்ட ஏதாவது சொன்னியா? என்ன இருக்கு? என்னைக்கு பண்ண போற? நீங்க சொன்னீங்க எப்பவும் பண்றீங்க. கல்யாணம் முடிச்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையோட போய் முடிச்சிருவான். முருகா இந்தா கத்தி ஜெயிச்சாச்சு, சந்தோஷமா இருப்போ. கர்மசாமிக்கு அதே மாதிரி திருமண தோந்தமாக தலைவன் தலைவி 2 பேர் வந்திருக்கிறார்களே. கணவன் மனைவியா நீங்கள்? முத்துமாரி வா ஐயா. ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு உட்காருந்தீங்களா? 49 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய சொந்த ஊர் திருப்பூர். இப்ப இருக்கிற இடமா வேற இடமா? சரி, கால் வந்துட்டோம், கால் வந்துட்டோம். பிள்ளை எங்க இருக்காரு? உட்கார முடியுமா? யாருக்கு உட்கார முடியும், யாருக்கு உட்கார முடியாது? 2 பேருக்கும் உட்கார முடியுமா? பையனுடைய படித்த சர்டிபிகேட்லாம் எங்க இருக்குமா? அவர் ஒரு ரெஸ்யூம் எங்கேயும் கொடுத்துருக்கிறாரா? எங்க? சரி சரி. அங்க அவருக்கு திருப்தியா இருக்கா? ஏன் அப்படி நான் கேட்டேன் அப்படின்னா, வேற கம்பெனியை நாடக்கூடிய நேரங்கள் வந்துகிட்டு இருக்கு. புரியுதா? வேற கம்பெனியை நாட வேண்டிய நேரங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அவரை நீங்க போக சொல்லக்கூடாது. ஒன்று, உங்க வீட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எங்க இருக்கு? சரி. இப்போ உங்க பிள்ளைக்கு நான் திருமணத்தை பத்தி பேசணுமா? அப்படியா? கண்டிப்பா பேசணுமா? கேட்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டா பேசிடுவோம். இடைப்பட்ட காலத்துல உங்க பையனுக்கு யூரின் சம்பந்தமா ட்ரபிள் எதுவும் வந்துச்சா? சரி. உங்க பையனுக்கு நான் சனி பகவானுடைய தோஷம் இருக்கு. அதனால இந்த திருமண சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் மனக்குறைகள் தோன்றும். சொந்த பந்தங்கள்ட்ட நமக்கு லட்சணமாக பெண் அமையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தை மாதத்துக்கு பிறகு கல்யாண விஷயத்தை முயற்சி பண்ணி வெற்றியாக்கி தந்துடலாம். அடுத்து ஒரு சொந்த வீடும் கட்டுவான், செம்மையா இருப்பான். கால் வந்துட்டான். கர்மசாமிக்கு அடுத்த உத்தரவு, வாழ்க்கையில் பிரிவும் மனவேதனையும் இருக்கு, அதை செம்மையாக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? யாருப்பா? புரியாம வர்ற மாதிரி தெரியுத. வேற எப்ப வேணும்? கல்யாணத்தை வெற்றிகரமா முடிச்சு தரேன், அவனை சம்மதிக்க வைக்கிறேன், தடையில்லாம ஆக்கி தரேன். எந்த கடனும் படாம குடும்பம் மெச்ச வாழ வைக்கிறேன். புண்ணியம் பண்ண. யாருப்பா? குடும்ப வாழ்க்கையில் பிரிவும் மன உபாதையும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாரு? யாருக்கு பிரிவு? புரியல. உங்க பொண்டாட்டி எங்க இருக்காங்க? பிரிஞ்சு போயிடுது. காலில் வந்துட்டாங்க. இத்தனை வயதுக்கு மேல அந்த மேக்கப் வேணுமா? இன்னொரு தரம் மனிதன் ஆதியில வச்ச பாசம் 65 வயசு ஆனாலும் போகாது. உன் மனைவியை போய் கேட்டேன். அவனுக்கு இப்போ வயிறு தான் வேணும், பொண்டாட்டி வேண்டாம். அதை போய் எங்கேயும் போய் கிடக்கான், நான் வரமாட்டேன்க்கா. புரியுதா? புரியுது. அதனால அவனை இப்போ கொண்டு வந்து சேர்த்து உனக்கு துணையா இருக்க வச்சா போதுமா? என் துணையா என் பையன் என் பேச்சு கேட்கறதில்ல. இப்போ அவ வேணுமா வேண்டாமா? அவ இல்லைன்னா பையனுக்கு ஆதரவு வேணும். அப்படி வேணும்.
அப்போ பையனுக்கு கல்யாணம் முடிச்சிருவோமா? கால் வந்துட்டாங்க. சும்மா ஏய் பரவாயில்ல, மனதை வலிமையாக்கிட்டாரு. அவ வந்தாலும் சரி வராட்டும் சரி. இவ்வளவு நாளும் வண்டியை ஓட்டியாச்சு, இன்னும் வந்து என்ன செய்ய போறாவா? பேசாம உட்காரு. என்ன கண்ண முடிக்காங்க. கருப்பசாமி இந்தாப்பா, உன் பையனுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் நடக்கும். உன்னை இறுதி வரை காப்பார், வெற்றி உண்டு. இந்தா காசு பணத்தை வெளியில எங்கேயும் கொடுத்துடாத, விஷய ரகசியத்தை வெளியே சொல்லிடாத போ. கருப்பசாமிக்கு குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? மாமா. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு? அப்படியா? கண்ண முடு, முதல்ல நினைமா இருக்க. கால் வந்துட்டு வா. என்னடா சிரிக்கிற? வந்து உட்காரலாம். செந்தூரின் அலை ஓசை சங்கீதம் சென்றவர்க்கு விளங்கிடுமே திருக்கோலம். என்ன இப்படி ஒரு பாட்டு பிடிக்க? முருகப்பெருமான் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? திருச்செந்தூர் போனியா? என்னைக்கு போனேன்? அப்படியா? இந்த ஒருத்தன் எப்போ போற? கால் வந்துட்டோம். மருமகனை பத்தி எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? என்ன சொல்லணும்? அப்படியா? முடிச்சிட்டாரா? இப்ப என்ன கண்டிப்பா அவர் கூட தான் வாழணுமா? கண்ண முடிக்கணும்ல. ஒன்றை கேட்கும் பொழுது மற்றொன்று கேட்கக்கூடாது. தெய்வீகத்தில் தடை வரக்கூடாது. நல்ல நிமிர்ந்து உட்காருமா. உன்னுடைய கர்ப்பப்பையை பார்த்தேன். மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பெரிய விஷயங்களும் இல்லை. காலத்தினுடைய கோளாறு இதுவரை குழந்தை பாக்கியதுக்கு தடை கொடுத்திருக்கு. தோன்றி மறைகின்ற நிலை தோன்றிருக்கு அடிக்கடி. புரியுதா? நீ நம்பி நம்பி வேதனைப்பட்டிருப்ப உன் வயச. இதான் நடந்து. அதனால உள்ள யாருதான் பிறப்பா அப்படின்னு கேட்டேன். வேலும் மயிலோடு எம்பெருமான் முருகனே வந்து பிறப்பாண்டா. அதனால வேலவன் அப்படி நீ பேர் வைக்கணும். கால் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. தைப்பூசத்திலிருந்து குழந்தை சரணம் ஆகும். குடும்பம் உயரும், குலம் தழைக்கும், வெற்றி அடைவாய். அடுத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும். என் பேரு கற்பூர நாயகின்னு பேர் வச்சுக்கா. அசத்து போயிட்டு ஆனந்தமா இருமா. அடுத்த ஒருத்தருல இன்னொரு பிள்ளைய பத்தி பேசுவோம். சரியா? இந்த காசு பணம் வச்சுக்கா. செல்லம் இல்ல. நல்லா கர்மசாமிக்கு வழக்கு கேஸ் யாருக்கு இருக்குப்பா? வாங்கின என்ன வழக்கு? என்ன வழக்கு? கால் வந்துட்டு ஒரு பாட்டு சத்தம் கேக்குடா. உன்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போராண்டி. யாருடா காதல் பண்ணி மன வருத்தப்பட்டவன்? யாருப்பா? ஒருத்தன் கிடக்கான. ஏன் அது? யாரு? இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. யாரு? எங்க நிக்கா? லட்சுட்டுவன் உட்காரலாம். அந்த நிலத்துல பாதை அமைப்பு அமைப்பெல்லாம் இருக்கு. நல்லா சரியா இருக்கு. சரி. அந்த பையன் கூட பங்காளி கேஸ் ரொம்ப நாள் ஒரு வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு முடியதுக்கு. நீ பாதை சரியா இருக்குன்னு நான் இப்போ பார்த்தேன்.
அந்த இடத்தினுடைய பாதை அமைப்புக்கும் நம்ம இடத்துக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருக்குன்னு உத்தரவுல இருக்கு. ஒருவேளை இப்ப இருக்கக்கூடிய சர்வே படி அது மாறி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டான். சரியா? ஆமா. அது மட்டும் இல்ல, இடம் சம்பந்தமாக கொஞ்சம் மந்திர தந்திரங்கள் நடந்து உடல்நிலைகள் பாதிக்கப்பட்ட நிலைகளை நீங்கள் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கெல்லாம் நிறைய பணங்கள் இப்போதைக்கு நஷ்டமாகி வேதனைப்பட்டிருக்கு. அதனால 9 மாத காலத்துல இந்த கேத்தை உங்களுக்கு அடிச்சு தரேன். நாளை காலையில என்னைய பார்த்துப்போம். பக்கத்துல வா. வெற்றிவேல் முருகனுக்கு. ஆமா, பக்கத்துல புண்ணியத்தை பெறுமா. நல்லா இருமா. அக்காவா? எனக்கு அக்கா. பக்கத்துல வர வேண்டியதானே? ஹரி ஓம் நாராயண். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்மசாமிக்கு தான் பெற்ற மகனுடைய மனசு நல்லா இருக்கணும், அவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். கர்மசாமி ஐயா அப்படின்னு கேட்டு ஒரு பொம்பளை வந்திருக்கா. யார் யாரு? ஒரு பெண்ணடியாள். யாரம்மா? நல்லாக்கி தாரக்கா. சந்தோஷமா இருங்க, போயிட்டு வாங்க, புண்ணியமா இருங்க, போங்க. என்ன பையன் எங்க இருக்க? என்ன அவனுக்கு அந்த பழக்கத்தை கையில வச்சிருக்காரு. கால் விட்டுவாங்க. கர்மசாமிக்கு திருப்பூர் உத்தரவு முடியுது. இந்த நாளைக்கு தான் ராம்நாடு. அடுத்து திருப்பூர் போய் உட்காருங்க. வர பஸ்ஸுக்கு போகணும், பஸ்ஸுக்கு போகணும். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருஷ காலம் உன் பிள்ளையால தீராத வேதனையும் துயரமும் அடைஞ்சுக்கிட்டு இருக்கியா நீ. இதுக்கிடையில வண்டியில யாரையாவது தூக்கி வச்சுட்டு போயிருந்தான் சர்ன்னு. அது உனக்கு தெரியாது. போயிட்டு நைட்ல தான் ரொம்ப நேரம் கழிச்சு அங்கங்க நின்றுட்டு வந்தாடிட்டு வாரான். அவனுடைய மனத்தை பார்த்தேன். ஒரு பொம்பளைகிட்ட லைக்கிங் இருக்கு. அதுல இருந்து வெளியாக்கி உன் பிள்ளைய செம்மையாக்கி தந்துருந்தேன். கால் வந்துட்டு வா. இந்த வருமா வரலாம். பிள்ளைய மாத்தி தாரேன். 3 முறை என்னைய சந்திச்சுக்கா. உன் பிள்ளை தங்கமா ஆயிருவான். இந்த அம்மா ஐஸ்வர்யமா இருக்கட்டும். கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி என் தொழிலெல்லாம் நஷ்டமா இருக்கு, எனக்கு மனவேதனை இருக்கு, அதுக்கு வழிவகுத்து தாங்க கர்மசாமி ஐயா அப்படின்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். வாடா. கொஞ்சம் வயசு இளைஞன். மறி கொழுந்தே ஏன் மல்லிகை பூவே மாமா பிடிக்கலையா சொல்லு சொல்லு. பாட்டு நல்லா இருக்காடா. இந்த பாட்டுக்கு எதுவும் அர்த்தம் இருக்காடா? கால் வந்துட்டு வா. முத்துக்கு முத்தாக அப்படி பாட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கால் வந்துட்டு வா. உன்னுடைய பூர்வீகம் என்பது ஒரு இடம், சமீப காலத்துல வாழ்ந்து இருந்தது ஒரு இடம், இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருப்பது ஒரு இடம். ஆக 3 இடங்களை காட்டுகிறது. ஒரு இடத்துல நான் கருப்பசாமியே தெய்வமா இருப்பேன். இன்னொரு இடத்துல மாரியும் காளியும் கூடிக்கொண்டு இருப்பார்கள். இன்னொரு வீட்டுல இப்ப இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமா வந்துகிட்டு இருக்கு. இதான் விஷயம். இப்ப 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில நஷ்டமும் பொல்லாத கடன்களும் சில மனிதர்களால் எதிர்ப்பும் ஏற்பட்டு வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய். நீ எதுவும் வழக்குகளை சந்திக்க வேண்டிய தலைவிதி ஏற்பட்டு விடுமோ என்ற உள்பயம் உன் மனதில் இருக்கிறது. கால் நின்றுவான். யாரடா அவன்? தம்பி, என்ன செக்கெல்லாம் எங்க வச்சிருக்க? செக் புக் வச்சிருக்கியா? வாங்கிட்டியா? சரி, யாருக்கும் கொடுத்துறாதடா. பிசினஸை தவிர வேற யாருக்கும் செக்கை கொடுத்துறாத. கேஸ் வர்றது மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். சரியா? இப்போ உனக்கு பணம் தந்து உன் தொழில வளமாக்கி தந்தா போதும்ல. வேற என்னடா வேணும்? சாமி என்ன சொல்றாங்க? சரி. அப்படியா? இவனுக்கு வெற்றி மாலை கொடுப்பான். சரி, நான் தொழில் நடத்தவா இல்ல கை மாத்தி? ஏய், தொழில் நடத்து, நான் தாரேன் உனக்கு பணம். சரி, கொண்டா. இந்த அப்படி கர்மசாமிக்கு தொழில் தொடங்கும். 28 நாட்கள் கால அவகாசத்துல
வழி பிறந்தாச்சு, வெற்றி உண்டு, சென்று வா மகனே, வென்று வா. அதே ராமநாட்டு பகுதி தொழிலை பத்தி மன வருத்தப்பட்டு கடன்பட்டு வந்த மகன் யாரப்பா? எங்க கருப்பசாமி, சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி எங்கேயா இருக்காரு? கால் வந்துட்டாங்க. எனக்கு காது கொஞ்சம் மந்தம், கேட்டு பேலாயிட்டேன், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நல்ல காலோட இன்னொரு தடவை வந்துட்டாங்க. கருப்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி காட்டுவது யாரு? என்னம்மா, யாருக்குமா? என்ன செய்யணும்? உட்காருப்பா. ஏய், இவனுக்கு பேசாத, அவனை பேசு. உனக்கு என்ன வேணுமா? என்ன தொழில்? 2 இடத்துல ஒரு இடம் ஏற்கனவே வில்லங்க உள்ள இடம். ஆமா, அது கோர்ட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகியோட பேப்பரை வச்சுட்டு நீ மடங்கி தலையில கால் விட்டுவா, நான் பார்த்துட்டு பேப்போம். டீ குடிச்சுடா, நீங்களாம் எந்த ஆளு? நீங்களாம் ஒரு இடத்தை வித்து தாரேன், ஒரு அரசியல்வாதி வந்து வாங்குவார். ஏற்கனவே அரசியல் தொடர்புள்ள ஒரு ஆடு வந்து வாங்குவதாக சொல்லி அது கம்ப்ளீட் ஆகாமல் போய்விட்டது. இப்ப அதை முடிச்சு உனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்க மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டதா தெரியுமா? ஓஹோ ஓஹோ, இந்த அப்படி வெற்றியா. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, என்ன என்னதுயா? விசேஷத்தை பண்ணித்தார, கடன் படாம காப்பாற்றுறேன். இந்த நல்லா வெற்றி புண்ணியம். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தாங்க. பொம்பளை பிள்ளை ஆத்தா? மாமா ஆமா ஆமா மாமா. அக்கா, உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை இருக்கா? எங்க இருக்காங்க? உன்னோட சேர்த்தா 2 பேர் தான். என்ன உட்கார். என்ன வேணும் பிள்ளைக்கு? என்ன செய்யணும்? எங்க இருந்து? எந்த பொண்ணோட அப்பா? உன் புருஷன் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்காரா? அதானே. தாய்க்கு வந்த வாழ்வு மகனுக்கு வந்துடக்கூடாதுங்கிற பயம் உனக்கு இல்லையா? கால் வந்துட்டுவான். நான் சொன்னோம்னா ஒரு அர்த்தம் எத்தனை இருக்கு தெரியுமா? உட்கார். பிள்ளைய என்கிட்ட விட நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துறேன். நீ வாட்டி எங்கேயும் போய் பிழைச்சிக்கா, எங்கேயும் போய் இருந்துக்கா, எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு ஆள்கட்ட அவன் சொல்லி விடுதான். என்ன செய்ய? பிள்ளைய அங்கே விட்டுறதியா? அவளை வச்சுதான் நீயும் வாழணும். அவன் தரத பணத்தை வச்சு தான் உன்னுடைய எதிர்காலத்தையும் மடக்கணும். அவன் வேற எங்கேயோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கான், உன் மேல குற்றச்சாட்டு பண்றான். அதனால எப்படியோ பணத்தை வாங்கி உன் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வச்சா போதுங்களா? கால் வந்துட்டுவான். மாறுவியா? சரி, வரலாம். கருப்பசாமிக்கு பௌர்ணமிக்கு ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்துரு. அவன் மதிய மயக்கு உனக்கு பணத்தை வாங்கிட்டான். வெற்றிவேல் முருகனுக்கு பௌர்ணமிக்கு வரையில் அது விட்டு தருவேன். 8ஆம் தேதி அவ்வளோ பேச்சு கூட குருக்கு காது கேட்கறது தப்பு இல்லையாண்ணா? அதே மாதிரி ராமநாட்டு பகுதி என் பிள்ளையினுடைய மனதை பக்குவப்படுத்தி கொடுங்க கருப்பசாமின்னு ஒரு மகள் கேட்க வந்திருக்கிறான். வாங்க. அந்த ராமநாட்டு பகுதியில இஸ்லாமிய குடும்பம் ஒண்ணு சாமி கேட்க வந்திருக்கு. யாருப்பா அது? யாரு? வாங்கண்ணே. இல்லை, நல்லா இருக்கீங்களா? சோமா இருக்கீங்களே. உங்க ஊர் பக்கம் ஒரு மசூதி ஒண்ணு சுவரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கு, அது எந்த இடம்னே? சுவரெல்லாம் கொஞ்சம் சேதப்பட்டு கிடக்க, செம்மைப்படாம. அதான் பக்கத்துல கிணறுலாம் இருக்கும். வயலு கிணறு இருக்கா? இன்னொருத்தர கால் வந்துட்டாக்கா. கர்ப்பசாமிக்கு முருகா, உன் பிள்ளையுடைய மனதை, ஆள் மனதை திருப்பி உனக்கு கட்டுப்பட வைக்கிறேன். தை மாதத்துக்குள்பட கல்யாணம் வெற்றியாகும். எல்லாம் ஜெயித்து என்னை நிம்மதியாக பார்ப்பாய். இந்த மகளே, ஆனந்தமாக வெற்றி. கால் வந்துட்டு வரலாம். கர்ப்பசாமிக்கு ராமநாட்டு உத்தரவு முடியுது. நீ நாளைக்கு தான். அடுத்து கோயம்புத்தூர். ராமநாட்டெல்லாம் போய் உட்காருங்க. கொச்சாம்புத்தூர், கொச்சாம்புத்தூர்.
என்னப்பா வேணும்? என்ன செய்யுது? இன்னொரு தடவை காலில் வந்து வரலாம். தங்கம்லா நீ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12 ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னுடைய வீட்டுக்குள்ள பகைமைகள் ஏற்பட்டு மனவேதனைகள் தோன்றி செய்வினை கோளாறுகளால் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு உங்களுடைய ஒற்றுமை மிகுந்த குடும்பம் 2 பிரிவுகளாக பிரிந்து விட்டன. உண்மையா? கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? இப்போதைக்கு நீ யார்ட்டெல்லாம் நம்பி பணத்தை கொடுத்தியோ அத்தனைவரும் உன்னை ஏமாத்தி இருக்கிறாங்க. டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கு. உடல்நிலைகள்ல அப்பப்போ நோயும் பிணியுமாக வந்து குழப்புது. இதுக்கு வேற எதுவும் மாறுபாடுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் மனசுல. இதற்கிடையில சொந்தமா இருந்த ஒரு பொம்பளை நம்ம குடும்பத்துக்கு எதிரியா மாறி இருக்கா. அவளால நிறைய துயரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் செம்மையாக்கி உன் பணத்தெல்லாம் வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வைகை நதி வரலாம். பக்கப்பாட்டு நல்ல பாருங்க. வேற என்னப்பா வேணும்? இந்தா உன் பணம்லாம் வந்துடும். சர்வ ஆரோக்கியம் படித்தார செம்மையா இருக்கும். கோயம்புத்தூர் கணவன் மனைவி மக்கள் குடும்பத்தோடு வந்த செல்லங்கள். முருகா முருகா நீ இந்த வேளை தன்னிலே சேயனேன். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? இங்க தள்ளி இருங்க. ஏய் பாப்பா சோமரிக்கியா, உன் பேர் என்ன பேரு? கண்ணாடியை கலத்தி அண்ணன் கையில இருந்து வாங்கிக்க. நீங்களாம் அங்க தள்ளி இருங்க. கண்ணமுடுறா தம்பி, என்னைய நினைச்சுக்கா பாப்போம். கால் வந்துட்டு வா. நீங்களாம் இருங்க, அவன் மட்டும் விழிச்சு வச்சேன். இரவில் தூங்கும் பொழுது காலு பட்டார்னு அடிக்கு. ஏன்டா அப்படி அடிக்க? கை ஒரு பக்கம் உதையுது, திடீர்னு படாரம் எதிர்த்து இப்படியும் முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து. எதுவும் மைண்டுக்கு சரியில்லையா? மனதுக்கு எதுவும் கோளாரா? இல்லாட்ட வேற எதுவும் வந்து கெட்ட காத்து எதுவும் பேய் எதுவும் பிடிச்சி ஒன்று தொடுதா அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்படுற இடம் தான். உண்மையா? காலில் வந்துட்டுவாங்க. இன்னைக்கே நிறுத்திடுவோம், இப்பவே நிறுத்திடுவோம். பெரிய விஷயமா என்ன ஐயா? வீட்டுக்குள்ள இவனுக்கு மட்டும் ஒரு பெரிய உருவம் கண் மாயையில தெரியும். முகம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஒரு நிழல் போல ஒரு பெரிய உருவம் தூங்கும் போது தெரியும். ஆனா இவன் சிந்தனைக்கு வராது. அப்படி ஒரு ஆற்றல் இவனுடைய மேனியை வந்து மெல்ல தொடுகிறது. அப்பொழுது இவன் அறியாம உணர்ச்சி வசப்பட்டிருக்கான். இதான் நடந்த விஷயம். அதனால அதை நிறுத்தி இன்னையிலிருந்து அந்த துடிப்பை வராம காப்பாத்தினா போதுமா? எல்லாரும் கூப்பிடுங்க பாப்போம் கருப்புசாமிய. பஞ்சபூதங்களிலும் நமச்சிவாயத்தை நிறுத்தியாச்சு. இனி அந்த அதிர்வுகள் இருக்காது, அந்த மனப்பயம் இருக்காது. செம்மையா இருக்கலாம். உன் மனத்துல நம்மளுக்கு மனதுக்கு தான் சரியில்லை போலுக்குன்னு நீ சிந்திச்சுக்கிட்டு இருக்கியா?
அப்படி சைக்காட்டிக் ப்ராப்ளம் இல்லை, வீணாக புலம்பு. சரிண்ணா? இந்தா நல்லா இருக்கு. வேற என்னப்பா வேணும்? ஆமா, 1 2 3 4 5 6 டிசம்பர் வரை டைம் இருக்க, பொறுமையா இருக்க, முடிச்சு தந்துருந்தேன். உனக்கு என்னக்கா வேணும்? ஆமா ஆமா, அது ஆன்சர் போகல. என்ன அந்த சொத்து வேணுமா? கண்டிப்பா கண்ண முடுங்க. உங்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுட்டாங்க, உங்கள்ட்ட வெளிப்படுத்தலை. அடுத்த மாதம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க, அதை எடுத்து காட்டுவாங்க. பத்திரம் முடிச்சாச்சு, ஓடு. உனக்கு என்ன செய்யணும்? பாஸ்போர்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட என்ன விஷயம்? எடுத்தியா? என்னைக்கு வெளிநாட்டுக்கு போற? அடுத்து அடுத்து இந்த அப்படி படிச்சு பல கோடிகளை சம்பாதிக்க முடியுமா? சும்மா அங்க வந்துடாத, ரைட் வா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நான் இருக்கு, சந்தோஷமா நடக்கும். கால் வலிக்கும், அடுத்த டிப்பரில் கால் வலி உங்களுக்கு தான். இப்போ விட்டவங்க சந்தோஷமா படிச்சு வருவாடா, நல்லா இருக்கா போடா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பாப்பா, ஃபாரின் போறது பெருசு இல்ல. இந்திய கலாச்சாரத்தையும் தமிழன் பண்பாட்டையும் என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. நல்லா படிக்கணும், ஒழுக்கத்தாலும் உயர்வாலும் செல்வத்தாலும் பேர் வாங்கி கொடுக்கணும். ஆனந்தமா இருப்ப. போயிட்டு வா. வெரி குட், வெரி குட், வெரி குட். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. டீ இப்ப குடிச்ச அப்புறம் கடை ஏமாத்த நான் கேட்கிறேன், சும்மா கேட்டேன். கர்மசாமிக்கு கர்மசாமி, என் மகனுக்கு ஒரு வேலை விஷயமா முயற்சி வேணும். அது நடக்குமா நடக்காதான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. கேட்டேடா பரமசிவம்? யாருன்னு கேட்போமா? வணக்கம் பல முறை கல்யாணம் காலம். கர்மசாமி, கல்யாணம் முடிச்சு நான் நல்லா இல்லை, எனக்கும் என் முண்டாட்டிக்கும் மனசு சரியில்லையே அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். யாரையாது? யாரப்பா? நீங்களாம் கோயம்புத்தூர் தானே? ஒருத்தன் இருக்கானே, யார் அது? மருமகா? ஆமா, அவன் மகன் தானே. அப்போ இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. என்ன வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அங்கேயே நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12 ஆண்டுகள் சுற்று சனி பகவானுடைய கோட்டம். அதுல நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு யாரோ போன்ல வசனம் வச்சிருக்காங்க, ஆஃப் பண்ணுங்க முதல்ல. இதெல்லாம் யூடியூப்ல கட் பண்ணிருங்க. என்ன ஆண்டுகள் உன்னுடைய மனைவியினுடைய ஆரோக்கியம், கைகால் நரம்பியல்கள் இவைகள்லாம் பாதிக்கப்பட்டு